நம்ம எல்லாருமே நம்ம ஊர்ல இந்த மாதிரி போர்டுகளை தினமும் பார்த்திருப்போம் இல்லையா? ஆனா அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலையும் ஒரு தொழில் முனைவோரோட கனவு எப்படி நிஜமாகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு அதை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். சும்மா நம்ம கடந்து போகும்போது இது வெறும் ஒரு சர்வீஸ் லிஸ்ட் மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனா உண்மையில இது இந்திய பொருளாதாரத்துல சின்ன சின்ன பிசினஸோட பயணம் எவ்வளவு பெருசுங்கிற ஒரு கதையை நமக்கு சொல்லுது. சரி, இது எல்லாம் சுலபமா புரிஞ்சுக்க நாமளே ஒரு புதுசா தொழில் தொடங்குறவங்களா மாறிடுவோம். அவங்க பயணத்துல கூட போவோம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுல இருந்து அதை வளர்த்தெடுக்கிறது வரைக்கும் இந்த சேவைகள்லாம் எப்படி கை கொடுக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். எந்த ஒரு பெரிய பில்டிங்குக்கும் ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தனிநபரா நம்மளோட ஃபைனான்ஷியல் ஐடென்டிட்டியை, அதாவது நிதி அடையாளத்தை சரியா அமைச்சுக்கிறது தான் முதல் படி. ரொம்ப ரொம்ப முக்கியமான படி. அப்போ ஒருத்தர் ஃபார்மல் எக்கானமிக்குள்ள, அதாவது முறைப்படுத்தப்பட்ட பொருளாதாரத்துக்குள்ள நுழையும் போது அவங்களுக்கு முதல்ல தேவைப்படுற முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும்? அதுதாங்க நம்ம பான் கார்டு. இது சும்மா ஒரு ஐடி கார்டு மட்டும் இல்ல. கவர்மெண்ட் பார்வையில இதுதான் நம்மளோட நிதி கைரேகை மாதிரி. நீங்க பண்ற ஒவ்வொரு பைசா பரிவர்த்தனையையும் அரசாங்கம் இது மூலமா தான் ட்ராக் பண்ணும். அதனால தான் இதுக்கு இந்த பேர் ரொம்ப பொருத்தம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஐடென்டிட்டி கிடைச்சிருச்சு. நீங்க சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்தது என்ன? உங்க வருமானத்தை பத்தி அரசாங்கத்துக்கு சொல்ற கடமை வருது. இதத்தான் நாம இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்னு சொல்றோம். இது வேற ஒன்றும் இல்ல. ஒவ்வொரு வருஷமும் நான் இவ்ளோ சம்பாரிச்சேன், அதுக்கு இவ்ளோ வரி கட்டணும்னு கவர்மெண்ட் கிட்ட நாமளே கணக்கு காட்டுற ஒரு முக்கியமான வேலை. சரி, நம்ம தொழில் முனைவரோட பர்சனல் ஃபவுண்டேஷன் இப்போ ரெடி. இப்போ அவரோட ஐடியாவை எப்படி ஒரு நிஜமான ஒரு ஒஃபிஷியல் பிசினஸா மாத்துறதுன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல ஐடியா இருக்கு, ஆனா அதை எப்படி ஒரு சட்டப்படி சரியான அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனியா மாத்துறது? இங்கதான் உத்யோக் ஆதார் உள்ள வருது. ஒரு தனி மனுஷனுக்கு ஆதார் கார்டு எப்படியோ அதே மாதிரி ஒரு சின்ன பிசினஸ்க்கு இந்த உத்யோக் ஆதார். இது அந்த பிசினஸ்க்கு ஒரு அதிகாரப்பூர்வமான அடையாளத்தை கொடுக்குது. பிசினஸ் இப்போ ஆஃபீஷியலா ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனா ஒரு முறையான பிசினஸா செயல்படணும்னா அது விக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும், கொடுக்கிற ஒவ்வொரு சேவைக்கும் டாக்ஸ் கட்டி ஆகணும். அதுதான் ஜிஎஸ்டி, அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி. நீங்க ஒரு பொருளை விற்கும்போது கஸ்டமர் கிட்ட இருந்து இந்த வரியை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். இது பிசினஸோட டெய்லி வேலையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்போ பாருங்க, ஒரு பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிக்க இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் முக்கியம். 1, உத்யோக் ஆதார் மூலமா உங்க பிசினஸ்க்கு ஒரு ஐடென்டிட்டி வாங்குறது. 2, ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணி டாக்ஸ் விஷயங்களை சரியா பாத்துக்கிறது. 3, உங்க பிசினஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தேவையான பண உதவியை வாங்க ஒரு தெளிவான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்றது. இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுங்கிறது உங்க பிசினஸோட முழு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. உங்க ஐடியா என்ன, மார்க்கெட் எப்படி இருக்கு, எவ்வளோ பணம் தேவைன்னு எல்லாத்தையும் இதுல தான் விளக்குவீங்க. முக்கியமா தாட்கோ, அதாவது தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம், இந்த மாதிரி குறிப்பிட்ட சமூக மக்களுக்கான அரசு அமைப்புகள் கிட்ட இருந்து லோன் வாங்க இந்த ரிப்போர்ட் கண்டிப்பா தேவை. சூப்பர்! நம்ம தொழில் முனைவரோட பிசினஸ் நல்லா வளருது. இப்போ அடுத்த கட்டமா ஆட்களை வேலைக்கு எடுக்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. பிசினஸ் வளர்ந்து புதுசா ஸ்டாஃபை வேலைக்கு எடுக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். ஆனா அதோட சேர்ந்து புது பொறுப்புகளும் வருது இல்லையா? அப்போ ஒரு முதலாளியா உங்ககிட்ட வேலை செய்யறவங்களோட நலனுக்காக நீங்க சட்டப்படி என்னெல்லாம் செய்யணும்? ஒரு முதலாளியோட பொறுப்பு 2 முக்கியமான விஷயங்கள்ல அடங்கியிருக்கு. 1, இஎஸ்ஐ. இது ஊழியர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் மெடிக்கல் பாதுகாப்பு கொடுக்கும். இது அவங்களோட இன்றைய பாதுகாப்பு வலைன்னு சொல்லலாம். 2வது பிஎஃப். இது அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கான கட்டாய சேமிப்பு. இது அவங்களோட நாளைய முதலீடுன்னு சொல்லலாம். சரி, நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். வாங்க நாம முதல்ல பார்த்த அந்த போர்டுக்கே திரும்ப போலாம். இப்ப இந்த போர்டை திரும்பவும் பாருங்க. இது வெறும் சர்வீஸ் லிஸ்ட் மாதிரி தெரியுதா, இல்ல இது ஒரு முழு பிசினஸ் பயணத்தோட ரோட் மேப் மாதிரி தெரியுது? நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆபீஸுகள் தான் இந்தியாவோட சிறு தொழில் பொருளாதாரத்தோட உண்மையான ஹீரோஸ். ஆனா அவங்கள நம்ம பெருசா கண்டுக்கிறது இல்ல. இமயமலை ஏறவங்களுக்கு ஷெர்பா எப்படி ஒரு வழிகாட்டியா இருந்து உதவி செய்றாங்களோ, அதே மாதிரி தொழில் முனைவுங்கிற இந்த கஷ்டமான பாதையில இந்த ஆபீஸ் தான் லட்சக்கணக்கான சின்ன சின்ன தொழில் முனைவோருக்கு வழிகாட்டியா இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரே இடத்துல ஒருத்தர் தன்னோட பர்சனல் ஃபைனான்ஷியல் ஐடியா வாங்குறதுல இருந்து பிசினஸை ரெஜிஸ்டர் பண்றது, டாக்ஸ் கட்டுறது, எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் செட் பண்றது, ஏன் லோனுக்கு அப்ளை பண்றது வரைக்கும் எல்லாத்தையும் செய்ய முடியுது. இது எவ்வளோ பெரிய சப்போர்ட். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இதே மாதிரி உங்க ஏரியாவுல மக்கள் இந்த மாதிரி சிக்கலான விஷயங்களை சுலபமா ஹேண்டில் பண்ண ஹெல்ப் பண்ற முக்கியமான வழிகாட்டிகள்னு நீங்க யாரை சொல்லுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.